பாட்டி சொல்றாங்க, ஆமா அஞ்சலி, அணுவோட முகம் கொஞ்சம் பூஸ்னாப்ல தான் இருக்கு. இவங்க பேசுறத சுந்தரி க்ளோஸா கேக்குறாங்க. அணுவ பாக்குறாங்க. அஞ்சலி கேக்குறாங்க, நல்லா முகத்துல க்ளோ தெரியுதா அனு? ஏதாவது ஃபேஷியல் பண்ணியா? அனு சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பாட்டி கேக்குறாங்க, எதுக்கும் ஒரு ட்ரிப்பு அபிகிட்ட சாப்பிட வரீங்களான்னு கேட்டு மனோகர். அம்மா, அபி கிட்டையும் ராகவ் கிட்டையும் போன்ல பேசிட்டேம்மா. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே சாப்பிட்றதா சொல்லியிருக்காங்கம்மா. சரி மனோகர், சாப்பிட்டு வரட்டும். அனு மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கிறத சுந்தரி பாக்குறாங்க. இந்த ஊறுகாய அனு டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. சுந்தரி அதிர்ச்சி அடையறாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுந்தரி சொல்றாங்க அணு கிட்ட, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணாச்சி பழ ஜூஸ் குடிப்பேன், நீயும் குடின்னு அணு கிட்ட குடுக்கறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அத்தை, இப்பதான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்பதான் கொமட்டல் எனக்கு நின்றுருக்கு. அத்தை, நான் இத குடிச்சேன்னா மறுபடியும் எனக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு மறுபடியும் கொமட்டல் வரும். அனு, அப்பனா அபி சொன்னது நிஜமா? அத்தை, அபி என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்ல அனு, உனக்கு கொமட்டலா இருக்குல்ல, டாக்டர் கிட்ட காட்டணும்ல, அததான் சொன்னான். ஆபீஸ்ல அபி ராகவுக்கு கஷாயம் வச்சு கொடுக்கறாங்க. அத குடிச்சதுக்கு அப்புறம் ராகவுக்கு த்ரோட் கிளியர் ஆயிருச்சு. ராகவ் அபி போனதுக்கு அப்புறம் அவங்க கம்பெனி விஷயமா போன்ல அவங்க கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அபி ராகவோட குரலை கேட்டுட்டு நேரா ரூமுக்குள்ள வர்றாங்க. ஏதாவது பேசுனீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு ராகவ், நான் எதுவும் பேசல, எனக்கு தான் த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கேன்னு சொல்றாரு. பாம்பு வந்துருச்சுன்னு அபி ஒரு பொருளைய கிளப்பி விடுறாங்க. ராகவ் பயந்து டேபிள் மேல ஏறி நிக்கிறாரு. அப்ப அபி சொல்றாங்க, உங்களை பேச வைக்கதான் நான் இப்படி செஞ்சேன் சொல்லிட்டு அபி போயிடுறாங்க. ராகவ் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணா ராகவ் ரூம்ல வந்து ஒரு லெட்டரை எடுக்கிறாங்க. படிச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள அஞ்சலி வர்றாங்க. வந்து, என்னங்க இன்னைக்கு அதிசயமா ராகவ் ரூமுக்கு வந்திருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்க? கிருஷ்ணா சொல்றாரு, இங்க ஒரு எலி ஓடி வந்துச்சு அஞ்சலி, அத பிடிக்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள அது மிஸ் ஆயிருச்சு. சரிங்க, தர்மா கிட்ட சொல்லி எலி பிடிக்கிறத வாங்கி வைக்க சொல்றேங்க. கிருஷ்ணா கையில ஒரு பேப்பர் இருக்கு, அத அஞ்சலி பாக்குறாங்க. இத எலிய பிடிக்கிறதுக்காண்டி எடுத்துட்டு வந்தேன்னு அஞ்சலி கிட்ட சொல்றாரு கிருஷ்ணா. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இத வச்சு எப்படி எலிய பிடிப்பீங்க? கிருஷ்ணாவும் அவசரத்துல எடுத்துட்டு வந்துட்டேன் அஞ்சலின்னு சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே. என்னங்க, உங்க போனு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அதை கொடுக்கறதுக்காண்டி தான் உங்களை தேடி வந்தேன், இந்தாங்க போனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. டிராயர்ல அந்த பீரோ சாவிய போட்டுறாரு கிருஷ்ணா. ரூமை விட்டு வெளியே போறாரு. கிருஷ்ணா நடந்ததையெல்லாம் சுந்தரி கிட்ட சொல்றாங்க. சுந்தரி கேக்குறாங்க கிருஷ்ணா கிட்ட, அந்த லெட்டர் கிடைச்சிருச்சா? சுந்தரி கிட்ட அந்த லெட்டரை காட்டுறாரு கிருஷ்ணா. காமிச்சிட்டு அந்த லெட்டரை கிழிச்சு அவரு மென்னு சாப்பிட்டுறாரு. சுந்தரி சொல்றாங்க, கிருஷ்ணா அது உனக்கு பாய்சன் ஆக போகுதுப்பா, அந்த பேப்பரை துப்பிடு. கிருஷ்ணாவும் மென்னு சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு போறாரு. நாளை சந்திப்போம்.